ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இது ஆலு சப்ஜி. இது வந்து ராஜஸ்தான் தான் ஃபேமஸாக இருக்கும். நார்த் இந்தியாவில் நல்லாயிருக்கும். இது இந்த டிஷ்ஷு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணனாக்கா, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு, நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன 4 பொட்டேட்டோ பாயில் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் தேவையான அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் வந்து ஜீரா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம மசாலாவுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரியா? அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து கடலை மாவு 2 ஸ்பூன் வந்து போட்டு அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆன உடனே அதில் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு மிக்சியில் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டு நம்ம அரைக்கணும். என்னென்னா பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, தக்காளி, இந்த 4த்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக. இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அரைச்சி விழுதெல்லாம் போடணும். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிரேவி திக்காக தான் இருக்கும். அதனால் நம்ம பார்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஏன்னா கடலை மாவு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். மொரோவர் நம்ம வந்து இந்த இது போட்டிருக்கோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு மசித்து போடணும். 1-2 இங்கே தெரியும் அந்த மாதிரி. மற்றபடி வந்து இது மசிச்சு போடணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இது வந்து பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூடாக அப்படியே நீங்கள் பரிமாறணும் இதை வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபைனலாக என்ன பண்ணணுன்னாக்கா, சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பூரி, சப்பாத்தி எது பண்ணுறீங்களோ அதை வந்து அசம்பிள் பண்ணி இது ஒரு கப்பில் ஊற்றிட்டு பக்கத்தில் வந்து நம்ம ஏதாவது ஆனியன் ஏதாவது வந்து இது இருக்குது இல்லைங்களா, லெமன், அந்த பீசஸ்லாம் கூட வச்சா டெக்கரேட்டிவாக இருக்கும். டொமேட்டோ பீசஸ், வெள்ளரிக்காய் அந்த மாதிரிலாம் கூட வைக்கலாம். ஏதோ நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி பூரியெல்லாம் பண்ணலை. நான் வந்து ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன். எனவே இது சப்ஜினால் நம்ம இதையும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் இல்லைங்களா, அதனால் நம்ம இந்த சப்ஜி பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.